Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி எம்ப்ராய்டரிக்கு தேவையான பேசிக் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் பியூட்டிஷியன் ஃப்ரீ கிளாஸும் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வித் சர்டிஃபிகேட்டோட ஃப்ரீ கிளாஸ் நமக்கு வரப்போகுது. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன திங்ஸ் பேசிக்காக வேணும்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் கற்றுக்கிற போது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அதிகமாக போட்டுருவோம், தேவையில்லாத விஷயங்களையும் வாங்கிடுவோம். இதுக்கு என்னென்ன தேவையான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆரி மெட்டீரியலுக்கு தேவையானது 10 இன்ச் ஸ்டாண்டு வாங்கக்கூடாது. 10 இன்ச் ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் கற்றுக்கிற மட்டும்தான் முடியும். அது திரும்பி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. 18 இன்ச் வாங்கும்போதே ஃபஸ்ட்டு 18 இன்ச் வாங்கிட்டிங்கன்னா அது நம்ம ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 18 இன்ச் ஃப்ரேமு 18 இன்ச் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 இன்ச் வாங்காதீங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட்டு கற்றுக்கிட்டதோடு அதை நீங்கள் தூக்கி போகிற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த்ரெட் நீடிலுக்கு கொஞ்சம் டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். த்ரெட் நீடில் துளிப்போட பிராண்டு தான் நல்லாயிருக்கு. அதுதான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. துளிப்போட பிராண்டு தான் நல்லாயிருக்கு. அதில் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதில் 0.5 mm ஜரி சில்க் ஸ்டிச்சிங்க்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்கராகவும் நம்மளுக்கு கிடைக்கும். 23 0.45 mm சுகர் பீட்ஸு கட் பீட்ஸு ஆரி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 0.4 mm ஜர்தோசி ஸ்டிச்சிங் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம போடலாம். இது எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு ஆரிக்கு தேவையான சுகர் பீட்ஸு கொஞ்சமாக தேவைப்படும். கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையானது சில்க் த்ரெட்டில் டபுள் பெல் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வாங்கிக்கோங்க. அதுதான் சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஜரி த்ரெட்டில் மம்தா பிராண்டு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது ரவுண்ட் ஸ்டோன் செயின். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது க்ளூ. ஸ்மால் பேக்கே ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையானது ரவுண்ட் மிரர். இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ரவுண்ட் மிரர் தேவைப்படும். கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் நம்மளுக்கு ஜர்தோசி அப்படிங்கிறது தேவைப்படும். இது நிறைய கலர் சில்வர் கோல்டு ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு தேவையானது ஜம்கீஸ்க்கு நான் ஒர்க்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க்கு போடுறதுக்கு ஜம்கீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.